भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जय गुरुदेव, वेलकम ऑल। இன்னைக்கு நம்ம நான்காம் அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்ற ஒரு அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். நிறைய விஷயங்கள் இதுல நம்ம புதுசா கத்துக்க போறோம். ஆக்சுவலா பார்த்தோன்னா கர்மத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த அத்தியாயத்துல தான் இருக்குது. கர்மயோகம்ன்ற போன அத்தியாயத்துல ஆக்சுவலா பார்க்க போனா சாங்கிய யோகத்திலேயே அவர் கர்ம யோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டாரு பகவான். அங்கேருந்து கர்மயோகத்தை பத்தியே தான் நம்ம மொத்த பகவத்கீதையிலும் பார்த்துக்கிட்டே வரப்போறோம். கர்மயோகத்துல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எந்த கர்மம் நமக்கு பந்தத்தை ஏற்படுத்தாது, பந்தம் ஏற்படாம இருக்க எப்படி யாகம் யஜ்ஞம் அப்படின்றெல்லாம் செய்யணும். யாகம் யஜ்ஞம் அப்படின்றத நமக்கு நார்மல் வாழ்க்கையில இக்கலோக வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கணும் எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல ஞான கர்ம சந்நியாச யோகம், அதாவது it is a knowledge about how to transform from our life to sannyasa. சந்நியாச யோகத்துக்கு நம்மளோட யோகத்திலிருந்து எப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவது, மாற்றம் எப்படி வரும், அந்த மாற்றத்துக்கான ஒரு மார்க்கம் என்ன, என்ன விதமான மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தானா சந்நியாசம் என்ற, இப்ப நம்ம போன கிளாஸ்ல நான் சொன்னேன் சாங்கிய யோகம்னா என்னன்னு ஒரு வழியா ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். கர்ம யோகம்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஞான யோகம் பார்த்தோம். இப்ப இன்னொரு வேர்டு இன்ட்ரடியூஸ் ஆகுது, சந்நியாச யோகம். அப்படி சந்நியாச யோகம்னா என்ன அப்படின்னா, சன்னியாசி நம்ம வாழ்க்கையில சன்னியாசினாலே ஒரு காவியோட கட்டிக்கிட்டு போறவன் தான் சன்னியாசி, எல்லாத்தையும் முற்றும் துறந்தவன் தான் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா இருக்கட்டும், ஆனா இந்த சந்நியாசம் அப்படின்னு சொன்னது வாழ்க்கையை பற்றிய ஒரு சரியான புரிதலுடன் ஞான மார்க்கத்தை கடைபிடித்து அதில் ஈடுபடுவதற்காக நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் மூவிங் டுவர்ட்ஸ் ஞானா. அந்த ஞான வழியில போய் என்னத்தை அடைய போறோம் அப்படின்னா வீடு பேரு அப்படின்னா என்னன்னா going very close or merging with the cosmic consciousness. நான் எங்க இருந்து வந்தேனோ அங்க போறேன். ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியில நம்ம வீட்டுக்கு தானே வரணும் இல்லையா? சோ நான் என்னோட வீட்டுக்கு போகணும். நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னா வழி என்ன? வீட்டுல இருந்து வந்துட்டேன், திருப்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போறதுக்கான ஒரு மார்க்கத்தை காடு. அந்த வீடு எதுன்னா பரம்தாம், பரமாத்மா இருக்கக்கூடிய அந்த தாம்னா பிளேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், பரமாத்மா இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு நான் போகணும். அதுதான் வீடு பேரு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான மார்க்கத்தை கொடுப்பதுதான் சந்நியாசம். ஆனா நம்ம எல்லாம் கர்மயோகத்துல இருக்க போறோம். நம்மலாம் கர்மயோகத்துல தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னுமே அந்த ஞான மார்க்கத்துக்கு தயாராகல. ஞான மார்க்கத்துல அடி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இந்த யோக வசிஷ்டால பார்த்த மாதிரி அந்த 7 ஸ்டெப்ஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல இருக்கும் இல்லையா? இப்போ அந்த ஞானம், இந்த கர்மத்தை சந்நியாச யோகத்துக்கு அடிப்படையாக எப்படி செய்வது என்ற ஞானத்தை சொல்லக்கூடியது இந்த அத்தியாயம். ஓகேயா? இது எடுத்த உடனே பகவான் சொல்றாரு, ஸ்ரீ பகவான் உவாச்ச அகம் விஸ்வதே இமம் அவ்யயம் யோகம் புரோக்தவான் விவஸ்வான் மனவே பிராகுஹு மனு இஷ்வாகவே
அப்ரவீத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றார். இது குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானம் எப்படி ஆதி காலத்துல இருந்து வந்தது அப்படின்ற ஒரு வழிமுறையை சொல்லக்கூடியது. அழிவற்ற இந்த யோகத்தை நான் விவஸ்வானுக்கு சொன்னேன், பகர்ந்தேன். விவஸ்வான் மனுவுக்கு சொன்னான், மனு இஷ்வாக்கு சொல்லிட்டான். இதுதான் அந்த ஒரு ஸ்லோகத்தோட கருத்து. ஓகேயா? அழிவற்ற இந்த யோகம் எந்த யோகம்? எந்த யோகத்தை நாம் கடைபிடித்தால் நமக்குள் ஒரு மாற்றம் உறுதியாக ஏற்பட்டு அந்த மாற்றத்தால் நம்முடைய இலக்கான வீடு பெற்றை அடைவோமோ அந்த யோகம். அந்த யோகம் அழிவற்றது. அது காலகாலமா அந்த ஒரு வழிமுறை இருக்கத்தான் செய்யுது. அதனால அது அழிவற்றது. அழிவற்ற அந்த யோகத்தை நான் விவஸ்வானுக்கு சொன்னேன். யார் விவஸ்வான்? விவஸ்வான் சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு நான் சொன்னேன். சூரிய பகவான் விவஸ்வான் மனுவுக்கு சொன்ன. யார் மனு? மனுஸ்மிருதி எழுதியவ பெரிய ஒரு ஞானி, அவர்தான் மனு. மனுவுக்கு சொன்னார். மனு என்ன பண்ணார்? இஷ்வாக்கு குலத்தில் உதித்த முதல் அரசனுக்கு சொன்னார். இஷ்வாக்கு குலத்தில் தான் நம்ம அது சூரிய வம்சம் இல்லையா? அந்த குலத்தில் தான் நம்ம ஸ்ரீராமர் பிறந்தார். இஷ்வாக்கு குல திலக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி அது இருந்தது. அதுக்கு மேல பகவான் என்ன சொல்றாருன்னா, பரந்தப்பா நீங்க அர்ஜுனனை அவரை அட்ரஸ் பண்றார். பரந்தப்பான எதிரிகளை வாட்டுபவனே. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்யஹ விதுஹு இஹ சயோக மகதா காலேன நஷ்டக. இந்த மாதிரி இந்த யோகத்தை பரம்பரையா ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். யாரு ராஜ ரிஷிகள்? ரிஷிகளாக இருந்தாலும் ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜனக மகாராஜா. அப்படி இல்லைன்னாலும் அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுவதற்கும் நல்வழி காட்டுவதற்கும் ஒரு ரிஷிகள் அவங்களோட ஒரு ஞானிகள் அவங்களோட சபையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவா இல்லையா? தசரத மகாராஜாவுக்கு வசிஷ்டர் இருந்தார். நம்ம திருதராஷ்டிர கூட்டத்தினர் தப்பா ஆட்சி செஞ்சாலும் அங்க கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. சோ ஒவ்வொரு குருஜியை எப்போ சொல்ல, பொலிட்டீஷியன் should have somebody to give them a proper advice in the ஞான மார்க்கா. எதை எப்படி செய்யணும்னு நல்லா சொல்றதுக்கு ஒருத்தரை ஞானிய ஒருத்தர் பக்கம் வச்சுக்கணும். அந்த மாதிரி பக்கத்துல ஒரு ஞானியை வச்சுண்டு ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதி நல்வழியில் தான் போவான், அவன் தவறான வழியில போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி கூட ஸ்ரீ ரவிசங்கர்ஜி கிட்ட நிறைய கன்சல்டேஷன் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் அரசாளும் தகுதியில் இருப்பவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு ஒரு ஞானிகள் வேணும். அந்த காலத்துல ஞானிகள் எல்லாம் இந்த யோகத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள். ராஜாக்களுக்கு அந்த யோகத்தில் வழிகாட்டியாக அவர்கள் விளங்கினார்கள். ஆனா என்ன ஆச்சு? மகத காலேன நெடுங்காலமாய் இதை கடைபிடிப்பவர்கள் இல்லாமல் போய்விட்டதால், இதை கடைபிடிக்க கூடிய தகுதிகள் இல்லாததால், தக்கார் இல்லாததால் அது நஷ்டமாயிடுச்சு. அப்போ நீ அழிவற்றதுன்னு சொன்ன, நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்றிய, ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. யோகம் அழியல, அதை யாரும் கடைபிடிக்கல, அவ்வளவுதான். இப்ப காமராஜர் ஒரு காலத்துல மதிய உணவு திட்டம்னு போட்டாரு. அது அந்த திட்டத்தை எடுத்து நடத்தக்கூடிய உறுதியான மனம் உடைய, அதற்கு தகுதி உடைய, அதை புரிந்து கொண்டவர்கள் இல்லாத பட்சத்துல அந்த திட்டங்கள் எல்லாம் கைவிடப்படுது இல்லையா? அப்புறமா என்ன ஆச்சு? திருப்பி ஜெயலலிதா வந்த அப்புறமா ஸ்கூல்ல எல்லாம் சாப்பாடு போடணும் குழந்தைங்களுக்கு, அந்த வழியிலன்னா அவங்க வருவாங்க. அந்த திட்டம் மறுபடியும் கை கொள்ளப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி இந்த அழிவற்ற இந்த யோகமானது, அந்த யோகனும் இருக்காது, காணாம போயிடல. It did not disappear. It was not followed.
It was not taken up as seriously as it was in the olden days. ஆனா இவ்வாறு பரம்பரையாக வந்துள்ள இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள். காலக்கிரமத்தில் அந்த யோகம் இந்த உலகில் நஷ்டமடைந்தது. அப்படின்னா அது எங்க இருக்கு? எப்பெல்லாம் யாரெல்லாம் தக்கார் வரும்போது அது அவர்கள் கையில பட்டு மறுபடியும் அது புனருத்தாரணம் செஞ்ச மாதிரி அது மறுபடியும் அது ஜெனிக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார். அம்மா உணவகம் நல்லா வந்ததுல அந்த மாதிரி நம்ம சாதாரண எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப இந்த 3வது ஸ்லோகம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு ரகசியம், இந்த அழிவற்ற யோகமானது ஒரு ரகசியம். ரகசியம் என்ற வார்த்தையை நம்ம வேற வேற ஒரு கனோட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருவர் செய்த தப்பை மறைச்சு வைக்கிறது ரகசியமா வச்சிருக்காங்க. அதை வெளியில் சொன்னா வெட்கக்கேடு, அது ஒரு ரகசியம். சில சமயத்துல ராணுவ ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற யாருக்கும் தெரியக்கூடாதது. அது எல்லாருக்குமான விஷயம் கிடையாது. அதை யார் தெரிஞ்சுக்கணுமோ அவங்களுக்கு தான் தெரியணும். சிலருக்கு சில ரகசியங்கள் எப்ப சொல்லணுமோ அப்பதான் சொல்லணும். ஒரு குழந்தை அம்மா கிட்ட கேக்குது, அம்மா உன் வயிற்றுல எப்படி இந்த குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு பயாலஜிக்கலா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும், ஒன்னும் புரியாது. அப்ப என்ன சொல்லும்? பகவான் நம்ம கொடுத்தாங்க, நான் கோயில் போனேன்னா அங்க கிடைச்சது, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த குழந்தை ஒரு காலத்துல அதை புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் வரும். இன்னைக்கு பொறுத்த மட்டும் அது ரகசியமா இருக்கு. அந்த மாதிரி இந்த யோகமானது ரகசியமாக வைக்கப்பட்டதுன்னா மறைச்சு வைக்கல. அதை எல்லாருக்கும் சொன்னா புரியா. யார் வேணா படிக்கலாம். பகவத்கீதை இவங்கதான் படிக்கணும், இவங்க படிக்க கூடாதுன்ற ஒரு நியதியே கிடையாது. யார் வேணா படிக்கலாம், எப்ப வேணா படிக்கலாம், எந்த லாங்குவேஜ்ல வேணா படிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பகவத்கீதைக்கு இல்ல. அப்ப பகவத்கீதையில சொல்லப்பட்ட இந்த யோகம் எப்படி ரகசியமாகும்? அது ரகசியம் கிடையாது. எல்லாருக்கும் புரியக்கூடிய நிலையில் அதை யாராவது விளக்கணும். விளக்கினா ரகசியம் தீர்ந்து போச்சு இல்லையா? ரகசியம் ஓப்பனா போச்சு. அதுதான் இங்க 3. இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன். ஏன்னா நீ எனக்கு பிரியமானவன், தோழம் வேற, அதனால உனக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். மே பக்தஹ சகாச்ச அசி இது அயம் புராதான சகேவ யோகஹ அத்யஹ தே புரோக்தஹ ஹி ஏதத் உத்தம ரகசியம். இது மிகவும் உத்தமமான ரகசியம். என் பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கிறாய். ஆதலால் பழமையான இதே யோகமானது இன்று என்னால் உனக்கு இயம்பப்படுகிறது. ஏன்னா இது மிகவும் மேலான ஒரு மறையாம், ஒரு மேலான ஒரு உத்தமமான ஒரு விஷயம் இது. அதனால இதை நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவான் சொல்றார். என்ன சொல்றார்? இந்த யுத்த சொல்ல போறேன்னா நடுவுல அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நீ இவர் என்னன்னோ சொல்றாரு, இவர் சொல்றதெல்லாம் நிஜம்தான், இவர் சொல்றத நம்ம ஒத்துக்க வேண்டியது என்ன பகவான் இப்போ, ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியலையே. நீ விவஸ்வானுக்கு சொன்ன, மனுவுக்கு சொன்ன, இஷ்வாக்குக்கு சொன்னன்னு எல்லாம் சொல்றியே, நீ பிறந்தது எனக்கு தெரியுமே, காரகிரகத்துல பிறந்த நீ தேவகி வசுதேவனுக்கு பிறந்த, அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, எல்லா கதையும் எனக்கு தெரியுமே, உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தானே, எனக்கு தெரியுமே. ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ சொல்றது ரைட்டா தப்பான்னு கேட்கல, நீ சொல்றது எனக்கு புரியலையே, இதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். பவதஹ ஜன்ம அபரம், உன்னுடைய ஜென்மம் பிந்தியது. விவஸ்வதஹ ஜன்மம் பரம், விவஸ்வானுடைய ஜென்மம் ரொம்ப பழசு. துவாம் ஆதோ புரோக்தவான் இதி, நான் அப்பவே சொன்னேனே அப்படின்னு. ஏதத் கதம் விஜானியம், இதை நான் எப்படி புரிந்து கொள்வது? எப்படி நான் ஒத்துக்கிறதுன்னு கேட்கல, எப்படி நான் புரிந்து கொள்வது? நீ பிறந்தது தெரியும். இதுக்கு பகவான் என்ன பதில் சொல்றார்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அர்ஜுனா மே தவ ச
பகூனி ஜென்மானி வியதித்தானி அகம் தானி சர்வாணி வேத்தக பரந்தப தவம் ந வேத்தக. நீயும் நானும் நிறைய ஜென்மங்கள் நிறைய தடவை இந்த பூலோகத்துக்கு வந்து வந்து போயிருக்கோம் ஐயா. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, உனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு, அவ்வளவுதான் விஷயம். உனக்கும் எனக்கும் அர்ஜுனா பிறவிகள் பல கழிந்தன. பரந்தப்பா, அவற்றையெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். நான் ஏன் அறிகிறேன், உனக்கு ஏன் புரியல அப்படின்னா, பகவான் இங்க கிருஷ்ணரா உட்கார்ந்து பேசுறது வந்து அவர் அவதார புருஷன். அர்ஜுனன் வந்து அவதார புருஷன் இல்ல, கர்மத்தால ஒரு உடலை பெற்ற ஒரு ஜீவாத்மா. அவர் பரமாத்மா, இவன் ஜீவாத்மா. பரமாத்மாவெல்லாம் அவதாரமாக இந்த பூலோகத்தில் அவங்களோட இஷ்டத்துக்கு தன்னோட மாயையை தன் கையில் வைத்துக் கொண்டு, அந்த மாயையை தனக்கு பூட்டி கொண்டு, தனக்கு சாதகமாக்கி கொண்டு, இந்த பிரகிருதி யாரு, பிரகிருத்தியே அவரோட தானே, பரமாத்மாவோடதுதான் பிரகிருதி. பிரகிருதி பரமாத்மாவுக்கு அடிமை மாதிரி, சொன்ன வச்சு கேட்கணும். மாயை அவன் கையில இருக்கு. சோ இந்த மாயையும் பிரகிருத்தியையும் தன் மேல பூட்டிக்கிட்டு இந்த ஈஸ்வர தத்துவம் அப்பப்ப அவதார புருஷனாக இந்த பூலோகத்தில் ஜனிக்கிறது. ஆனா நம்மள ஜீவாத்மாக்கள் எப்படி ஜனிக்கிறோம்? கர்மோபாத்தம், நம்ம செய்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கர்மத்தை டிஸ்சார்ஜ் பண்ணுவதற்காக, அந்த கர்மத்தை கழிப்பதற்காக இந்த உடல் என்ற பிரகிருத்தியாலான இந்த உடல் எடுத்து நம்ம வருகிறோம். இதுதான் நமக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவும் இந்த பூலோகத்தில் வருவதற்கான மிகப்பெரிய வித்தியாசம். பரமாத்மா வந்து அவர் வந்து சுத்த சைத்தன்யம். அவர் தன் இஷ்டப்பட்டு வந்து தன்னை வந்து ஒரு இந்த மாதிரி பிரகிருத்தியால் ஆன ஒரு பூத உடலுக்குள் மாதிரி பூத்து வச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன வேணா பண்ணலாம். அவர் வந்து ராஜா குட்டி மாதிரி ஒரு அரண்மனைக்குள்ள சில ரூம் தான் எல்லாரும் போலாம். ஆனா அந்த ராஜாவோட குழந்தை எந்த ரூமுக்கு வேணா எப்ப வேணாலும் ஓடி ஓடி போலாம் இல்லையா? அந்த மாதிரி பரமாத்மாவோடதுதான் இந்த பிரகிருதி, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா அவரோடது. பிரபஞ்சமே அவர் தான். அவர் எங்க வேணா போலாம், என்ன வேணா செய்யலாம், எந்த மாதிரி வேணா எடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர் அந்த அவதாரம் எடுத்ததற்கான பர்பஸ் என்னவோ அதற்கு ஏத்த மாதிரி ஒரு உடலை அவரே எடுத்துக்கிறார். இப்ப நரசிம்ம அவதாரம் எடுத்தது வந்து ஏன் அவர் வந்து ஒரு சிங்கத்தோட தலையெல்லாம் வந்து வச்சுக்கணும்? அவசியம் இல்லையே. நல்ல ஒரு அழகான யுவனாவே பிறந்திருக்கலாம் இல்லையா? இல்ல, அந்த ஒரு அவதாரத்தின் ஒரு பர்பஸ் வேற, ராமாவதாரின் பர்பஸ் வேற. மனிதனாக வாழ்ந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது ராமாவதாரம். பலவிதமான விஷயங்களை செய்ய வேண்டி இருந்துச்சு. ஹியூமன் பாடி எடுத்தா கூட கொஞ்சம் அந்த தெய்வ பிரகிருத்தியோடயே இருந்தது கிருஷ்ணாவதாரம். மகாபலி சக்கரவர்த்தியோட இது வந்து அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக வாமனனாக வந்த. சோ ஒவ்வொரு ஒரு அவதாரத்திலையும் அதற்கேற்றமான உடல்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் அந்த பகவானுக்கு இருக்கு. சரி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யற அப்படின்னா அதுக்கு அஜஹ அபிசன் அவ்யாத்மாக பூதானா ஈஸ்வர அபிசன் பிரகிருதிம் அதிஷ்டாய ஆத்ம மாயையா சம்பவாமி. அதுக்கு நான் பிறப்பற்றவன், அஜக, எனக்கு வந்து பிறப்பு கிடையாது, அழிவற்றவன், அவ்யயம், நான் வந்து அழியாதவன். ஆனாலும் உயிர்களுக்கெல்லாம் ஈசன். ஏனேனும் என் பிரகிருதியை எனக்கு வசப்படுத்தி ஆத்ம மாயையினால் அவதரிக்கிறேன். நானே செய்யறேன். ஏன் அந்த மாதிரி செய்யறேன்? எதுக்கு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. எப்பெல்லாம் வருவேன், எப்ப வேணா வருவியா? அதெல்லாம் கிடையாது. யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதஹ அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாஸ்மானம் ஸ்மிருஜாம் யஹாம். அதாவது எப்பெல்லாம் தர்மத்திற்கு ஒரு அழிவு ஏற்படுகிறதோ, பிளானின குலைவு, நஷ்டம் ஏற்படுகிறதோ,
அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பெல்லாம் நான் என்னை சிருஷ்டித்துக் கொள்வேன். அகம் ஆத்மானம் ஸ்மிருஜாமி, நானே என்னை சிருஷ்டித்துக் கொள்வேன். வந்து என்ன பண்ணுவேன்? 3 வேலை பண்ணுவேன். சாதுகள் ரக்ஷணம், துஷ்ட சம்ஹாரம், தர்ம, யாருமா அது? சாது பரிபாலனம், துஷ்ட சம்ஹாரம், தர்ம ஸ்தாபனம். இந்த 3 விஷயங்களுக்காக பிரபா ப்ளீஸ். Please understand it is being recorded for so many reasons. நடுவுல நீங்க அன்மியூட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ், கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இல்லைன்னா அது ரொம்ப அந்த ஃப்ளோவே வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்றது. ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல், திட் இஸ் மை ரெக்வெஸ்ட். ஓகே. சோ அடுத்ததாக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சோ சாதுகளை ரட்சிப்பதற்காகவும் சாதுனாம் பரித்ராணாய துஷ்கிருதாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. களை எடுக்கணும் இல்லையா? நம்ம வந்து விவசாயம் பண்ணா கூட நல்ல அரிசி நெல் விளையறதுக்காக நடுவுல வந்து புல்லு பூண்டு இருந்தானா அதோட சக்தி எல்லாம் அதை எடுத்துக்கும். அந்த மாதிரி சமுதாயத்துல ஒரு துஷ்டர்கள் இருக்கும்போது நல்லவர்களோட வாழ்க்கை வந்து குளறுபடியா ஆயிடுது. அதனால நல்லவர்களை காப்பதற்காகவும் துஷ்ட சம்ஹாரம் செய்வதற்காகவும் நான் எப்பவும் வருவேன். அப்ப துஷ்டர்கள் ஏன் வராங்க அப்படின்னா, இந்த முக்குணமயமான பிரகிருத்தியில தமோ குணம் ரஜோகுணம் அதிகமாக போகும்போது அவங்களுக்குள்ள அந்த சத்துவ குணம் குறையும் போது துஷ்டர்கள் வந்து இருக்கிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் படைச்சேன் அப்படின்னா, நான் படைக்கல. நான் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் படைச்சேன். அவங்கவுங்க வேற வேற மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா அந்த மாதிரி ஆகும்போது அவங்கள வந்து நான் நல்வழிப்படுத்தும். மண் உலகில் கடவுளால் காப்பாற்றப்படும். இதுக்குதான் வரியா? இது ஒண்ணுதானா பகவானோட அவதாரத்துக்கு மகிமை? சோ எப்பெல்லாம் கெட்டவங்க ஜாஸ்தியாராலும் அப்பெல்லாம் பகவான் வருவார், வந்து எல்லாரும் காப்பாத்திட்டு போயிடுவார். இதுதானா பர்பஸ்ன்னா? இது மட்டும் கிடையாது. இவ்வளவு மகிமை அற்றதாக வந்து பகவானோட ஒரு அவதாரம் இருக்குமா அப்படின்னா இல்ல. அதுக்கும் மேலான ஒரு விஷயம் உண்டு. என்னப்பா விஷயம் அது அப்படின்னா, சாதுக்களை காப்பாத்தணும், துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். ஓகே, பட் பிறந்த குழந்தைகளை எல்லாரையும் திருப்பியும் வந்து நான் எடுத்துக்க வேண்டாமா? என்கிட்ட நீங்களாம் மறுபடியும் வர வேண்டாமா? அதனால இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் ஒரு பற்றற்ற ஒரு கர்மயோகம் செஞ்சோ எப்படியோ திருப்பி என்கிட்ட வரணும் இல்ல. சோ அந்த பிறப்பற்ற நிலையை ஒரு ஆத்மா அடைய வழிகாட்டு. நான் வந்து உன்னை நல்லாதான் படைச்சேன், நீ வந்து தப்பு தப்பா போயிட்ட. ஆனா நீ தப்பு தப்பா போன வழியில இருந்து உன்னை காப்பாத்தி மறுபடியும் கொண்டு வந்து நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும்ல. குழந்தை அழுக்குல விளையாடிட்டு வரும்போது அந்த குழந்தை அழுக்கா இருக்கு சிப்போ அப்படின்னு நம்ம யாரும் துரத்திட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைய அம்மா கூட்டுன்னு போய் நல்லா குளிப்பாட்டி அதுக்கு வேண்டியது செய்யும். சோ நம்ம கிட்ட இருக்கிற அழுக்கு, அந்த மும்மலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மும்மலம் நம்ம கிட்ட கழியும் போதுதான் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை அடையும். அந்த மலத்தை யார் கழுவி விடுவாங்க? நான் தான் செய்யணும் அந்த வேலையை. அந்த வேலையை செய்வதற்காக நான் அவதாரம் எடுத்து உங்களுக்கு வழிகாட்டுவேன். நிறைய வழி, எத்தனை யோகம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா? இத்தனை யோகத்துல எதையானா ஒண்ணு ஃபாலோ பண்ணி எப்படியானா என்கிட்ட வந்து சேர்ந்துடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நமக்காக காத்துட்டு இருக்காரு. ஒரு தாய் போல விளையாட சென்ற குழந்தை மறுபடியும் எப்படா வீட்டுக்கு வந்து வயிறார சாப்பிட்டுட்டு நம்ம கிட்ட படுத்து தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் எதிர்பார்ப்பது போல பரமாத்மா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்னைக்குதான் வந்து உருப்பட்டு நல்வழிப்பட்டு ஞானிகளாகி நம்ம கிட்ட மறுபடியும் வந்து சேருமோ அப்படின்றதுக்காக பலவிதமான வழிகளை அவர் காட்டிக்கிட்டே இருக்கார். 9வது ஸ்லோகம். அர்ஜுனா, இங்கனம் எனது திவ்ய பிறப்பையும் செயலையும் உள்ளபடி அறிபவன்
உடலை நீத்து மறுபிறப்பு பெறுவது இல்லை, என்னையே அடைகிறான். யாரு? நான் எப்படிப்பட்டவன், நான் எதற்காக அவதாரம் எடுத்து வந்தேன், என்னோட அவதார மகிமை என்ன அப்படின்னு சொல்லி உண்மையிலே தெரிஞ்சுக்கணும். இங்கதான் நம்ம அந்த சகுன பிரம்மத்துல மாட்டிக்கிட்டு கிருஷ்ண அவதாரம், எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். என்ன அழகு கிருஷ்ணர், எவ்வளோ கிருஷ்ணரோட அழக புகழறதுக்காக எத்தனையோ பாடல்கள் இருக்கு இல்லையா? அவரோட மயிலேறக புகழ்றாங்க, அவரோட வெண்ணெய் திருடி தின்னதை புகழ்றாங்க, யசோத கிட்ட விளையாடுறத சொல்றாங்க, ராதாவோட இருந்தது சொல்றாங்க, எல்லா விஷயம் சொல்றாங்க. இதெல்லாம் படிச்சு இந்த அவதாரம் இவ்வளவுதானே அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் வித் தட். இதுக்கு மேல கிருஷ்ணர் அந்த கோகுலத்தில் விளையாடின குழந்தைய மட்டும் பார்க்காதீங்க, காளிங்க நர்த்தனா மட்டும் பார்க்காதீங்க. இதெல்லாம் அவரோட லீலா விபூதி இந்த ஒரு அவதாரத்தில். ஆனா கிருஷ்ணர் என்றது ஈஸ்வர தத்துவம், அது இதை விட மிகவும் பெரியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம கிருஷ்ணரோட வாழ்க்கையை படிச்சுட்டு அவரோட லீலா வினோதங்கள் எல்லாம் படிச்சு அனுபவிக்கலாம், எவ்வளவு வேணா அனுபவிக்கலாம். பாடல் பாடலாக இருக்கிற எத்தனையோ அன்னமாச்சாரியா எல்லாம் எத்தனை பாடல் எழுதியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்தை நம்ம பிடிச்ச அந்த சகுண பிரம்ம உபாசனையிலே நின்னுடக்கூடாது. அந்த சகுண பிரம்மம் இந்த மாதிரி தன்னோட லீலா விபூதியால் எப்படி வந்ததே தவிர, இது அவ்வளவு சின்னதுல தேர்தட்டில் உட்கார்ந்திருக்கானே கிருஷ்ணன், அவன் இல்ல பகவான். பகவானோட இது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு இங்கிருந்து நம்முடைய மனதை அங்க எடுத்துட்டு போய், ஓஹோ பகவான் இப்பேற்பட்டவர் அப்படின்னு பிரம்ம ஞானத்தை நம்ம அடையும் போது, அந்த பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் இங்க சகுண பிரம்மமா நம்ம கண்ணுல எதிர்க்க உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு அதோட பேக்ரவுண்ட் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சு அத கிருஷ்ணரை உள்ளபடி நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு இந்த பிறவி கடல்ல இருந்தே வெளியில வர்றதுக்கான ஒரு ஏதுவான ஒரு சந்தர்ப்பம், ஒரு யோகம் நமக்கு கைகூடும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராமபிரான் பிறந்தப்ப 7 பேருக்கு தான் அவர் பகவானோட அவதாரம் தெரிஞ்ச. தசரதெல்லாம் என்ன, என் பையன் தானே நினைச்சான் இல்லையா? அந்த மாதிரி பகவானோட ஒரு அவதாரத்தை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணரா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏத்து அவர் சொன்ன அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இஃப் யூ ஸ்டார்ட் ரீடிங் பகவத்கீதா, it will have a very different connotations to you, then it will take you to a higher level. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஞான யோகத்துக்கு போகணும் அப்படின்னா நான் ஞானி ஆகணும். ஞானியா நான் எப்படி ஆகுறது, ஞானியானா எப்படி எனக்கு இது புரியும் அப்படின்னா, நிச்சலமான ஒரு நீர்நிலைகளோட மேல் தட்டுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதப்போ மேலே இருக்கிற வானத்தில் இருக்க சந்திரன் கீழேயே இருக்கிற மாதிரி சாட்சாத் அப்படியே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய மனதுல இந்த மலங்கள் எல்லாம் போகும்போது ஈஸ்வர தத்துவம் அப்படியே பிரதிபலிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஞான யோகத்துல போனோம். அதோட சிறப்பு என்ன அப்படின்னு இது 10வது ஸ்லோகம் மிகவும் முக்கியமான ஸ்லோகம். குருஜியோட லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டானா இது பகவத்கீதையில இது அடிக்கடி அவர் ரெஃபர் பண்ணுவாரு. 10வது வீதராக பயக்ரோதாக மன்மயா மாம் உபாச்ரிதः பகவோ ஞான தபசா புதா மத்பாவா மாகதாக. வீதராக பயக்ரோத இது விட்டுடு. அச்சம், ஆசை, சினம், இது 3 தான் நம்ம பகைவர்கள். 6 பகைவர்கள்ல மத்த 2 பேரு கரோலரிஸ், இவங்கதான் முக்கியமானவங்க. இவங்க 3 பேரையும் நீக்கிட்டு என்மயமாய் மண்மயா என்மயமா எப்படி போறது? நான் இப்ப சொன்ன மாதிரி கிருஷ்ணர்னா என்ன, ஈஸ்வர தத்துவம். அவதார புருஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கொண்டு என்னையே அடைக்கலமா, ஜஸ்ட் கம்ப்ளீட்லி சரண்டர் டு மீ. சரண்டரை பத்தி நான் இதே ஒரு இந்த குரூப்லயே நான் போட்டேன் 1 மணி நேரம் வீடியோ. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. குருஜி சரண்டரை பத்தி கம்ப்ளீட்டா, அதுக்கு மேல சரண்டரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி என்னையே அடைக்கலம் புகுந்து
ஞான தபசால் புனிதர்களாய் பலர் எண்ணியல். அப்ப எண்ணியல் மன்மனா சாரி என்னோட இயல்புக்கே நீ வந்துடுவ. மத்பாவா ஆகத்தா, மத்பாவா ஆகத்தா, நீ என்னுடைய பாவனுக்கே நீ வந்துடுவ, என்ன மாதிரி ஆயிடுவ. குருஜாதான் சொல்ல, நீ என்ன மாதிரி ஆயிடு, நான் என்னன்னு புரிஞ்சுக்கோ, என்ன மாதிரி நீ ஆயிடு. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு நம்மள பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எல்லாரும் இதே மாதிரி பண்றாங்களா? இல்லையே. ஒரே அதான் இப்ப அடுத்த ஒரு சாப்டர்ல சொல்ல போற பல்லாயிரக்கணக்கானவர்களை ஒருத்தர் தான் இந்த மாதிரி வராங்க. 1000 பேர் வந்தாலும் அதுல ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சு கொள்ளக்கூடிய 1000 பேர்கள ஒருத்தர் தான் அதை கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்கக்கூடிய 1000 பேர்கள ஒருத்தர் தான் என்ன அடையறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இந்த யோகத்தை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வா 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 வான்னு சொன்னா கூட எல்லாரும் வராங்களா? வர்றதில்லை. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தனக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடியவர்களிடம் ஓடி போய் வேண்டியதை பெற்றுக்கொள்கிறார்கள். மற்ற தேவர்களை பூஜனை செய்து அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அவன் யார கேட்டாலும் அத அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. யார் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ, நீ சரஸ்வதியா, நீ உனக்கு ஒரு வீணை வாசிக்கு கத்துக்க போற, அதுக்காக என்ன பண்ணுவா, குரு தட்சணை எடுத்துட்டு போது அங்க ஒரு சரஸ்வதி படத்தை வச்சு போடு. அப்ப நீ சரஸ்வதி பூஜை பண்ற எதுக்கு? உனக்கு வீணை நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. படிப்பு நல்லா வரணும்னா சரஸ்வதி பூஜை செய்யறோம். எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கணும்னு விஜயதசமி கொண்டாடுறோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அந்த ஒரு நீ என்ன கேக்குறியோ அதை நான் சரஸ்வதி கொடுக்குற. சரஸ்வதி உனக்கு கொடுக்கறதுக்கு காரணம் நான் தான். மகாலட்சுமி உனக்கு செல்வ செழிப்பை கொடுக்கறதுக்கு நான் தான் காரணம். அந்த மாதிரி எல்லாவற்றையும் இது என்னடா, நான் கிருஷ்ணரை பகவான பூஜை சரஸ்வதி பூஜை பண்ண எப்படி கிருஷ்ணர்கிட்ட போகும் அப்படின்னு எல்லாம் கேட்கறது ரொம்ப ரொம்ப லிமிட்டட் நாலேஜ். அப்படி சொல்லி நீ ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட கேள, நீ அல்லாஹ் கிட்ட கேள, யார்கிட்ட கேட்டாலும் அது போற வழி ஒண்ணுதான். அது கிருஷ்ணரு அப்படிங்க. பிரம்மன் இஸ் காமன் டு எவ்ரிதிங், நாட் ஏ காமன். பிரம்மன் இஸ் எவ்ரிதிங். நீ ஏசுன்னு பேர் வச்சாலும் அதுவும் பிரம்மா தான், அல்லான்னு பேர் வச்சாலும் அதுவும் பிரம்மா தான். நீ கிருஷ்ணர், ராமர் என்ன பேர் வச்சாலும், சரஸ்வதி, விநாயகர், பிள்ளையாரு, சிவபெருமான் என்ன பேர் வச்சாலும் அது குறிக்கக்கூடியது அந்த பிரம்ம தத்துவத்தை மட்டும்தான். அப்ப இருப்பது ஒன்று, ஏக்கமேவ அத்விதீயன்னு சொல்லிட்டோம்ல முதல்ல, இருக்கதா அது ஒண்ணுதான். அப்ப என்ன கொடுத்தாலும் அதுதானே கொடுக்கணும் சொல்லியா? சோ யார் என்ன கேட்டாலும் அதை அவர்களுக்கு அருள்வது நான் தான். ஏன் அந்த மாதிரி என்கிட்ட என்ன கேட்காம அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. நான் அவ்வளவு ஈஸியா கிடைக்கலையே இல்லையா? என்ன அடையிறது நீ ஞான தபசு பண்ணணும். நீ பிள்ளையார 4 சுத்திட்டு 10 குட்டு போட்டு போய் பரீட்சை எழுதுனா ஈஸியா பேப்பர் வருது நீ நினைச்சுட்டு இருக்க. நீ படிச்ச பிரகாரம் தான் பேப்பர் வரும். பேப்பர் அப்பா பிள்ளையார என்ன காப்பாத்திட்டா, 100 தேங்காய் உடைக்கிறேன், 10,000 லட்டு பண்றேன், இதெல்லாம் ஒண்ணு வேண்டிக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஈஸியா கிடைக்குது, கேட்டா கொடுத்துருது, அவ்வளவுதான். நீ என்ன அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லவே. அதனால யாரும் அதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. இருக்கட்டும், பாவம் குழந்தைங்க விளையாடின்னு இருக்கட்டும், ஒரு நாள் களைச்சு போயிட்டு என்கிட்ட வருவாங்க அப்படிங்கிறது அவரோட 12வது ஸ்லோகம். வினை பயனை விரும்புபவர்கள் இம்மையில் தேவதைகளை தொழுகின்றனர். ஏனென்றால் வையத்தில் வினை பயன் விரைவில் வாய்க்கிறது. ஆத்ம ஞானத்தை விட வினை பயன் ஈஸியா கிடைக்குது. சரி, இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி வேற 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 மாதிரி இருக்காங்க? எல்லாரையும் நீ ஒரே மாதிரிதான் படைச்ச அப்படின்னு சொல்றீங்க, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே அப்படின்னா அது அவங்களோட பிரகிருதி. நான் தான் அவங்கள 4 பிரிச்சு வச்சிருக்கேன். 4 வர்ணங்களை உண்டாக்கியது நான் தான். என்ன ஞானம்? 4 வர்ணங்கள், பிராமணர், சத்திரியர், வைசியர் அண்ட் சூத்ரர். இந்த 4 விதமான மக்களை உண்டு பண்ணியது நான் தான். என்ன பண்ண? சதுர்வர்ணானாம் மாயா சிருஷ்டம் குண கர்ம விபாகய
தஸ்ய கர்த்தாரம் அபிமா வித்ய கர்த்தாரம் அவ்யயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தான் மயா குணகர்ம விபாகச்ச. இது குணத்தினால் ஏற்பட்டது, பிறப்பினால் ஏற்பட்டது அல்ல. ஆனா நம்ம பூலோக வாழ்க்கையில பிராமணன்னா அந்த குலத்துல பிறந்திருக்கணும், விவசாயினா விவசாய குலத்துல பிறந்திருக்கணும், சூத்ரன்னா அவன் தாழ்ந்த குலத்துல பிறந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு நாமே பிற்காலத்தில் ஏற்படுத்தி கொண்டதே தவிர பகவான் அந்த மாதிரி செய்யவே இல்லை. அது ஜாதிய பிறப்பால் வருவது அல்ல, குணத்தால் வருவது. குணத்தால் வருவது அப்படின்னா அவங்களோட பிரகிருத்தியை பொறுத்துதான் இந்த விஷயங்கள் அவங்களோட குணம் ஏற்படுது. அப்படின்னா குணபேதத்துல சிலர் பிராமணராக இருக்கலாம். சோ பிராமணன் என்றால் யார், அதுக்கு ஒரு டெபினிஷன் வேணும் தானே, அப்பதானே இவன் பிராமணன் நான் சொல்லலாம். பிரம்மத்தை அறிபவன் பிராமணன், பிரம்மத்தை அறிய முயல்பவன் பிராமணன், பிரம்மத்தை அறிய முயல்பவனுக்கு வழிகாட்டுபவன் பிராமணன். புரியுதா? சோ அவன் பிராமண குலத்துல பிறக்கணும்ன்றது கிடையாது. சத்திரியன் யாரு? எந்த ஒரு நிலையிலும் மக்களை காப்பதற்காக முன்ன போய் நிக்க. நம்ம ஆர்மில இருக்கிறவங்க எல்லாருமே சத்திரியன் தான். அவன் பிராமணா இருந்தாலும் சரி, எஸ்டி எந்த குலத்துல இருந்தாலும் சரி, அங்க ஆர்மியில நம்ம சேர்ந்திருக்க இந்தியன் ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாருமே சத்திரியர்கள் தான். வியாபாரம் செய்பவர்கள் எல்லாருமே வைசியர்களா. பணத்துக்காக சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறோம்ல, அப்ப கூலி தானே, கூலி வேலை செய்பவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் தான். சோ இது இட் இஸ் நாட் அ வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. சூத்திரனா இருக்கிறவங்க இன்னைக்கு வேலைக்கு சம்பளம் வாங்கி வேலை செய்வோம், நாளைக்கு நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு அவனே ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம். அப்ப சூத்திரனா இருந்தவன் வைசியன் ஆயிட்டான், ரைட்? அப்போ ஆர்மியில நான் போய் ஆர்மியில சரி போ, அப்ப அவன் சத்திரியன் ஆயிட்டான். நல்லா படிச்சுட்டு எல்லாருக்கும் பகவத்கீதையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், பிராமணன் ஆயிட்டான். So அந்த மாதிரி these are all not watertight compartment. And also in the same family 4 பிள்ளை பிறந்திருந்தானா ஒருத்தன் அப்பா உடம்பு சரியில்லை, அப்பா நம்ம போய் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு முன்ன நிப்பான். அவன் சத்திரிய குணம் அதிகம் உள்ள பையன். அவன் இன்னொரு பையன் இருக்கான், அவன் எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே எல்லாருக்கும் எங்க மாமா பெரிய மாமா எல்லாம் இருந்தாரு, எப்பவுமே கதா கலட்சம் பண்ணிட்டு இருப்ப. இன்னொரு மாமா இருந்தா குடும்பத்துக்காகவே சம்பாரிச்சுட்டார், குடும்பத்துக்காகவே சம்பாரிச்ச வைசிய மாமா, எல்லாருக்கும் கதா காலட்சேபமா பண்ண பிராமண மாமா அப்படின்னு குலத்தால் இல்ல, அவர்கள் செய்த ஒரு கர்மத்தால். நாமளே கூட சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா சொன்னதுதான் நான் கேட்டேன், அப்ப நான் சூத்திரனா இருந்தேன். ஒரு வயசுல நானே என்னோட வாழ்க்கை முறைய தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சேன், அப்ப நான் சத்திரியனா இருந்தேன். நான் என் வாழ்க்கைக்கு வேண்டியதை சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், அப்ப நான் வைசியனா இருந்தேன். இப்ப எல்லாருக்கும் பகவத்கீதை சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் பிராமணனா இருக்கேன். சோ ஒவ்வொருத்தரே வாழ்க்கையில வேற வேற நிலைகளுக்கு போகலாம். ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் வேற வேற நிலையில் இருக்கலாம். இது மாற்றக்கூடியது, வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த ஒரு தர்மத்தையும் ஃபாலோ பண்ணலாம். முக்குணமயமான இந்த உலகத்துல இந்த 4 வர்ணங்கள் என்பது, ஈவன் பேர்ட்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன், அதுல இருந்து பிராமண மை காட் என்னாச்சு இப்படி சத்தம் வருது? பிளீஸ் காதே போயிடும் போல. பிரபா பிளீஸ், ரொம்ப சத்தம் போட்டேன், காது ஓட்டையாயிடுச்சு. டேக் கேர்மா பிளீஸ். ஓகே, சோ அந்த மாதிரி இந்த நான் இதுல சோ ஒவ்வொரு குணமும் வேற வேற விதமா இருக்கு. இந்த 4 குணத்தை நான் தான் படைச்சேன், ஆனா அதற்கு நான் பொறுப்பல்ல. என்னடா இது நான் படைச்சேங்கிறீங்க, அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறீங்க அப்படின்னா, பகவான் உலகத்தை சிருஷ்டித்த போதிலும் அவர் கர்த்தா அல்ல என்பதன் உட்பொருள் என்ன? இத பத்தி நம்ம 9வது அத்தியாயத்துல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆனாலும் அதோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம போனோம், இதை கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கலாம். See, I was a chemistry teacher, right?
12th ஸ்டாண்டர்ட்ல 42 பேர் என் கிளாஸ்ல இருந்தாங்க. எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெசனை கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். அந்த அந்த ஒரு சாப்டர்ல நான் டெஸ்ட் வைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு பேப்பர் திருத்தும் போது 42 பேப்பர்லயும் ஒரே மாதிரியான பதில் வருதா? கிடையாது. அவங்க அந்த எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்க. சோ அதை நான் மார்க் போட்டுட்டே வரேன். ஒருத்தனுக்கு 100 out of 100 கிடைக்குது. இன்னொருத்தருக்கு 20 மார்க் போட கூட அந்த பேப்பர்ல வழி கிடையாது. அப்படியே எழுதிருக்கான். இப்போ இந்த 100 மார்க் வாங்கினவன் அப்பா நான் எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தேன் பாரு, அவன் 100 out of 100 வாங்கிட்டான் அப்படின்னு நான் சொன்னேன்னா இவன் 20 மார்க் வாங்கினதுக்கும் நான் தான் காரணம் இல்லையா? சோ சொல்லி கொடுத்தது என்னோட கடமை. அதை நான் 100% செஞ்சுட்டேன். அதோட முடிஞ்சது. அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான்றது இட் இஸ் நாட் மை லுக் அவுட். இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். சொல்லி கொடுக்கறது தான், அவனுக்கு புரிய வைப்பது தான் என்னோட வேலை. அவன் புரிந்து கொள்வது அவனவனோட இதை பொறுத்த மாதிரி. அத மாதிரி பகவான் படைத்தது ஒரு மாதிரி தான் படைச்சார். ஆனா அவன் வாழ்க்கையை எப்படி வாழ்றான்றது அவங்களோட கர்மத்தை பொறுத்தது. அவன் கர்மம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ இதுதான் பகவான் பிரகிருதி உள்ள கர்மங்களுக்கு எல்லாம் கர்த்தா அல்ல. அப்படின்னும் போது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். கர்மங்கள் என்னை தீண்டா, எனக்கு கர்ம பலனில் ஆசை இல்லை, இங்கனம் என்னை அறிபவன். பகவானை பத்தி முதல்ல நீ அங்கேயே சொல்லிட்டாரு, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ, அப்பதான் நீ என்ன அடைய முடியும். என்னை பத்தியே தெரியலன்னா நீ எங்க போறேன்னே தெரியாம எப்படி என்ன அடைய முடியும் இல்லையா? கர்மங்கள் என்னை தீண்டா, எனக்கு கர்ம பலனில் ஆசை இல்லை, இங்கனம் என்னை அறிபவன், கர்மங்களில் கட்டுண்டான். அகங்காரம் உடையவர்கள் எடுத்து கர்மம் மனோவிகாரத்தை உண்டு பண்ணுது. அவன்கிட்ட அகங்காரம் இருக்கு. அதனால்தான் அந்த விகாரங்கள் ஒரு டிஃபரெண்ட் புரிதல்ல போறது. நான் கெமிஸ்ட்ரி ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தாலும் அவனோட அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி, நான் ஒரே மாதிரி எல்லாரும் படைச்சாலும் அவங்களோட அகங்காரத்தாலையும் மமகாரத்தாலையும் பாஸ்ட் கர்மாவாலையும் அவனோட இம்ப்ரெஷன்ஸாலையும் அவனுக்கு வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதலாலையும் அவனோட மனம் விகாரப்பட்டு போகிறது. அதனால அவனோட விகாரத்துல நீ என் மேல ஏத்தாத. நீ விகாரப்பட்டு போய் நின்னதுக்கு பகவான் காரணம் அல்ல அப்படின்றத நம்ம இங்க நல்லா பிடிக்க. பரமாத்மா நிர்விகாரி என்று அறிந்தவர்கள் தத்தம் கர்மங்களே ஒழித்து விட்டார். அப்ப அவன் நிர்விகாரி, நானும் நிர்விகாரியா இருக்கேன், நான் கர்மம் செய்யணுமா செய்யக்கூடாது, ஒரே கன்ஃபியூஷன். அதை பற்றி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கலாம். 15வது, ஏவம் ஞாத்வா பூர்வை முமுக்ஷுபி அப்பி கர்ம கிருதம் தஸ்மாத் த்வம் பூர்வை பூர்வதாரம் கிருதம் கர்மம் ஏவ குரு. அந்த காலத்துல முன்னோர்கள் முமுட்சுகள்னா யாரு? வீடு பேற்றை அடைய முயற்சி செய்பவர்கள். முன்னாலே முமுட்சுகளும் இங்கனம் இருந்து எப்படி இருந்து, கர்மத்துக்கு காரணம் நான் தான ஒழிய பகவான் இல்லை, பகவானுக்கு கர்மத்தில் ஈடுபாடு கிடையாது, கர்ம பலன் அவரை ஒட்டாது, பகவான் செய்யும் காரியங்களுக்கு கர்மம் ஒரு காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சிட்டு இருக்கவங்க இருந்து அவங்க என்ன பண்ணாங்க? முமுட்சுகளும் இங்கனம் அறிந்து கர்மம் செய்தனர். ஆகையால் நீயும் முன்னாளில் முன்னோர் சொன்னபடி வினையாற்று அப்படின்னு சொல்லிட்டேன். முந்தியவெல்லாம் ஞானிகள் அப்படித்தான் இருந்தாங்க, சரியா? நீயும் அந்த மாதிரி என்ன கர்மம் செய்யணும்? யுத்தம் செய்யணும். இப்போ நான் கர்மம் செய்யணுமா, கர்மம் செய்யக்கூடாது, ஞானி மாதிரி இருங்கிற, ஞானி கர்மத்தில் ஈடுபடலைங்கிற, என்ன கர்மம் ஞானி மாதிரி கர்மம் செய்யல, நான் கர்மம் செய்யணுமா செய்யக்கூடாது, எது கர்மம் எது கர்மம்? இது ஒரு பெரிய கர்ம தத்துவம். அதுக்குள்ள நம்ம இப்ப போறோம். அடுத்த 4 ஸ்லோகம், அடுத்த 6 ஸ்லோகங்கள் மிக மிக முக்கியமானது. கர்மம் செயல், ஓகேயா? கர்மம் என்பது செயல், ஆக்ஷன்.
அகர்மம்ங்கிறது நான் ஆக்ஷன், இன் ஆக்ஷன், செயலற்ற நிலை, நான் ஆக்ஷன். செய்யக்கூடாத வினை விகர்மம். புரியுதுங்களா? 3: கர்மம், அகர்மம், விகர்மம். கர்மம் செயல், அகர்மம் செயலற்ற தன்மை, விகர்மம் செய்யக்கூடாத கர்மங்கள். அதுக்கப்புறம் நல்ல கர்மம், கெட்ட கர்மம் அதெல்லாம் இருக்கு. சரியா? இது எது கர்மம் எது அகர்மம் அப்படின்னு ஒரே குழப்பம். ஏன் இதுல குழப்பம் வருது அப்படின்னா, பிரகிருத்தில கர்மம் செஞ்சுட்டு இருக்குன்னு காட்டுறது இல்ல, அக்கர்மத்துல இருக்கிறதுன்னு காட்டுறது இல்ல. இப்ப ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா வேலை நடக்குது, ஓகே, செயல் நடந்து கொண்டிருக்கிறது, இங்கு செயலற்று இருக்கிறது, ஓகே, தீர்ந்து போச்சு, அவ்வளவுதானே. அப்படி இல்ல. இவன் செயல் செஞ்சாலும் செயல் செய்யாத ஒரு நிலை, இவன் செயலே செய்யாட்டாலும் செயல் செய்யக்கூடிய ஒரு நிலை. ஏன் அப்படி குழப்பறீங்க? பகவானே என்ன சொல்றார்? கஹனா கர்மணோ கதிகி. கர்மத்தின் போக்கை யாராலையும் சரியாக நிர்ணயம் செய்ய முடியாது. எது கர்மம் எது அக்கர்மம் என்பதில் ஞானிகளே தடுமாறுகின்றனர். எதை கர்மம் என்று அறிந்து கேட்டு நின்று விடுபடுவாயோ அதை உனக்கு திருப்பி நான் சொல்றேன், இரு, வருத்தப்படாத, உன்னை குழப்பி விட்டுட்டேன்னு நீ நினைக்காத. எது கர்மம் எது அகர்மம் அப்படின்னு உனக்கு நானே கிளீனா சொல்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 16வது ஸ்லோகத்துல சொன்னார். கர்மம் எது அகர்மம் எது என்பதில் ஞானிகளே தடுமாற்றம் அடைகின்றனர். எதை கர்மம் என்று அறிந்து கேட்டு நின்று விடுபடுவாயோ அதை உனக்கு நான் பகர்கிறேன். அப்போ நீ அசுபங்களில் இருந்து விடுபடுவாய். எது பெரிய அசுபம்? பிறவை பிணிதான் பெரிய பிணி. கேன்சர் கூட கிடையாதுயா, பிறவை பிணிதான் பெருசு அப்படின்னு இந்த பிறவி பிணியிலிருந்து நீ வெளியில வர்றதுக்கு அதுதான் மார்க்கம். ஏன்னா பிறவி விடுவது கர்ம சுழற்சியில நீ மாட்டிக்கிட்டதால. இந்த கர்ம சுழற்சியில மாட்டாம இருக்கணும்னா நீ கர்மம் செய்யாம இருக்கணும். ஆனா கர்மம் செய்யாம இருக்க முடியாது. இது தாண்டா பெரிய பிரச்சனை. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. 17வது ஹி கர்மணஹ அபி போத்தவ்யம் விகர்மணஹ ச போத்தவ்யம் அகர்மண ச போத்தவ்யம். கர்மணஹ கதி கஹனஹ. எது செய்யக்கூடிய கர்மம் தெரிஞ்சுக்கோ, செய்யக்கூடாத கர்மம் தெரிஞ்சுக்கோ, எது கர்மம் இல்லையோ அதையும் தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் புரியுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா unfathomable are the ways in which karma acts. அது ரொம்ப கஷ்டம். ஏதோ நான் என்னால எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல பாக்குறேன். கர்மத்தின் போக்கை தெரிய வேண்டும், விலக்கப்பட்ட கர்மம் எதுன்னு புரிய வேண்டும், கர்மத்தை கடந்த நிலையும் உனக்கு தெரிய வேண்டும். அப்பதான் நீ கர்மத்தை புரிஞ்சுக்க. ஆனாலும் அது ரொம்ப டீப். உனக்கு புரியுறது, எல்லாருக்குமே புரியுறது ரொம்ப கஷ்டம். கர்மம் அகர்மம் ஆகிய இரண்டின் செயல்பாடு இங்க சொல்ல போறாங்க. 18வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். கர்மம் அப்படின்னா ஆக்ஷன், அகர்மம் அப்படின்னா ஆக்ஷன்லெஸ். இப்ப இது புரியுதுப்பா. கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம், அதுதானே புரிய மாட்டேங்கிறது. கர்மம் நடக்குது ஆனா அது அகர்மம். அங்க செயல்பாடு நடக்கல, இங்க செயல்பாடே நடக்கல ஆனா செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி குழப்பற? இதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான வியாக்கியானங்கள் எழுதி இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வியாக்கியானமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னால வேற வேறையா இருக்கு. கொஞ்சம் பார்த்து நமக்கு புரியுற அளவுக்கு, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்போன் மக்களுள் மேதாவி. இங்க கர்மம் நடந்துட்டு இருக்கு ஆனா இது அகர்மம் அப்படின்னு உனக்கு புரியும். இங்க கர்மமே நடக்கல ஆனா இங்க கர்மம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உனக்கு புரியணும். இந்த ரெண்டையும் நீ நல்லா புரிஞ்சுட்டேன்னா நீ தாண்டா மேதாவி. அப்படின் போது இங்க கர்மம் என்ன அகர்மம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
கர்மம் பிரகிருதி. இப்ப ஆதிசங்கரோட பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கர்மம் பிரகிருதி மயம், ஆத்மா அகர்மமயம். ஆத்மாவுக்கு கர்மம் கிடையாது, பிரகிருதி எப்ப பார்த்தாலும் கர்மமயம். சோ பிரகிருத்தியில் இருப்பதெல்லாம் கர்மம் நடந்துட்டே இருக்கு. ஆத்ம விசாரத்துல போக இடத்துல அங்க கர்மம் கிடையாது. இங்க ஆத்மா என்பது பரமாத்மா. பரமாத்மாக்கு தான் கர்மம் கிடையாது, ஜீவாத்மாக்கு உண்டு. அதனால தானே இந்த உடலுக்குள்ள மாட்டின்னு இருக்கு இல்லையா? சோ கர்மம் செய்வது எப்படி? ஐ எம் நாட் த டூவர் அப்படின்றது ஒரு விஷயம். இங்க ஐ எம் நாட் த டூவர் அப்படின்னு ஒரு கொலை பண்ணிட்டு 4 பேரை குத்தி கொண்டுட்டு ஐ எம் நாட் த டூவர், அவன் தான் பண்ணா அப்படின்னு சொன்னா அது சரிப்பட்டு வராது. சோ லெட் அஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஐ எம் நாட் த டூவர் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இங்க ஐய நம்ம சரியா டிஃபைன் பண்ணும். ஐ எம் நாட் த டூவர்னா வாட் டு யூ மீன் பை ஐ? ஐங்கிறது என்னோட பரமாத்மா, அதுவும் ஐ தான். ஜீவாத்மா பரமாத்மா ஒரு காம்பினேஷன் ஐ தான். இந்த உடலும் நான் தான் இல்லையா? சோ இந்த உடல் பிரகிருதி மயமானது, ஆத்மமயமானது கிடையாது. பிரகிருதி கர்மமயமானது. சோ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இந்த உடல் வேண்டும். உடலால் செய்யப்படுவது எல்லாம் கர்மம். அங்க அக்கர்மம் கிடையவே கிடையாது. நான் ஆக்ஷன்றது கிடையாது. உடல் என்று இருந்தால் அங்க கர்மம் சதா நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அது பிரகிருதி மயமானது. ஆத்மா என்ன பார்த்தானா அது கர்மமே கிடையாது, அது அகர்மமயமானது. Now, if I am not the doer போது, if you are referring to the ஆத்மா, நீ உன்னை ஆத்மஸ்வரூபம் என்று உணர்ந்தாயானால் I am not the doer is a perfect sentence. If you அப்போ எப்படி டூவருங்கிறத டூயிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு செயல் பண்ற. அப்ப இந்த செயல் இந்த உடம்பால் செய்யப்படுகிறது. அந்த உடம்பால் செய்யப்படக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாம் அதோடைய பலாபலன் ஜீவாத்மாவை அணியுமே தவிர பரமாத்மாவை அண்டாது. சோ பரமாத்மா நமக்குள்ள இருக்க அந்த சுத்த சைத்தன் ஐ எம் நாட் த டூவர்னா யூ ஆர் நாட் த டூவர், வெரி குட், clap hands, keeps it there, அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த உடலால் செய்யக்கூடியது எல்லாமே கர்மம். உடல் சும்மா உட்கார்ந்துருக்கு, நான் ஒன்னும் செய்யல, நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். Then if you are doing meditation, you are spreading the vibration all around. குருஜி சொல்வால நம்மளை சுத்தி 21 கிலோமீட்டருக்கு அந்த வைப்ரேஷன் பரவிண்டே இருக்கும் அப்படின்னு. அப்போ ஐ எம் அஃபெக்டிங் ஆர் ஐ எம் காசிங் an effect in my surrounding by sitting quiet. இங்க கர்ம நடக்கல, அகர்மத்தில் இருக்கு. எது? இந்த பிரகிருதி மயமான இந்த உடல் அகர்மத்தில் இருக்கு, நான் ஆக்ஷன்ல இருக்கு, இன்ஆக்ஷன். ஆனால் நான் ஒரு தியான நிலையில் இருப்பதால, ஞானத்தை பரப்பிக் கொண்டிருப்பதால, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நான் என்ன பரப்பிக் கொண்டிருப்பதால நான் கர்மம் செய்கிறேன். சோ இது அகர்மத்தில் கர்மம். சரி, நல்லவங்கெல்லாம் அந்த மாதிரி கெட்டவன் என்ன செய்யறான்? அவன் ஒன்னும் செய்யல, உட்காந்து பேசி. ஒரு தாதாக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவன் நிறைய கையாளெல்லாம் வச்சுட்டு இருப்பான், அவன் பிளான் பண்ணி கொடுப்பான், இவன் போய் செய்வான். அப்ப அந்த கர்மம் செஞ்சவனையா சேருவான், அதுக்கு ஐடியா கொடுத்தவனை சேருவான் இல்லையா? சோ இப்போ உட்கார்ந்துட்டு நாளைக்கு எப்படி அந்த ஒரு வியாபாரத்தை கம்ப்ளீட்டா கவுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவன் அகர்மத்தில் இருக்கான். இந்த பிரகிருத்தியான உடலை பொறுத்த மட்டும் அவன் அகர்மத்தில் இருக்கான். ஆனா அவன் புத்தியால ஒரு வேலை செஞ்சிருக்கான். புத்தியும் பிரகிருதி மயமானது தானே. சோ அந்த பிரகிருதி மயமான அந்த புத்தியால ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது அகர்மத்தில் கர்மம். புரியுதுங்களா? சோ இஃப் ஐ எம் டூயிங் திஸ் ஒர்க் ஆஸ் a ஈஸ்வர அர்ப்பணம், இந்த உடல் பகவான சேர்ந்தது, இந்த உடல் பகவானுக்கு கடுமையான காரியங்களை செய்து நான் செய்யும் காரியம் அது மத்வாச்சாரியார் சொல்றது, நீ என்ன செஞ்சாலும் அது விஷ்ணு காரியம். ஏன் உன் காரியம்ன்றது ஒண்ணுமே கிடையாது, உன் காரியமே கிடையாது. அப்ப நீ விஷ்ணு காரியம் செய்யும் போது நீயா செய்யற? யூ ஆர் ஒன்லி யூஸ்ட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்.
நம்ம சொல்லுவோம் இல்லையா, காயை கறியை கிண்டுறதுக்காக வரக்கூடிய அந்த கரண்டியா வேலை செய்து என் கை வேலை செய்தா. அப்போ கரண்டிக்கும் அந்த வேலைக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. சோ அந்த மாதிரி செய்யக்கூடிய கர்மம் அகர்மத்தில் சேர்த்தி. புரியுதுங்களா? ஏதோ ஒரு மாதிரி புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன வேணா டவுட் இருந்தா கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. we will just discuss it later. okay, so இங்க கர்மம் பிரகிருத்தியின் இயல்பு, அகர்மம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது சங்கர பாஷ்யத்துல சொல்றாங்க. இயற்கையில் எப்போதுமே கர்மம் கர்மமாகவும் அகர்மம் அகர்மமாகவும் பொருள்பட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் மயக்கத்தால் ஒன்றின் இயல்பு மற்றொன்றின் மீது சுமத்தப்படுகிறது. அஞ்ஞானியானவன் தேகத்தை தான் என்று வைத்துக் கொள்கிறான். நான் இப்போது வேலை செய்கிறேன், நான் இப்பொழுது இளைப்பாறுகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவது அவன் இந்த பிரகிருதி மயமான ஒரு செயலை நான் என்ற ஆத்மாவின் மீது ஆரோபிக்கிறான். ஆனா ஆத்மா ஒன்னும் செய்யல அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இத்தகையவன் ஒரு செயலும் புரியாது சும்மா உட்கார்ந்திருந்தாலும் அகங்காரமும் கர்த்தத்துவம் அவனிடம் இருக்கும் அளவு அவன் கர்மம் செய்பவனே. இது அகர்மத்தில் கர்மம். அஞ்ஞான நிலையில் அகர்மத்தில் கர்மம் என்பதாகும். ஆத்மஸ்வரூபத்தில் கர்மம் அகர்மத்தின் நிலையாகும். புரியுதுங்களா? அஞ்ஞான நிலையில் அகர்மத்தில் கர்மம், ஆத்மஸ்வரூபத்தில் நிறைந்த ஞானிக்கு அகங்காரம் இல்லை. அதனால் அவனது உடல் ஓயாது வேலை செய்தாலும் ஆத்ம சாட்சியாய் இருப்பதால் அது ஒரு அகர்மத்தில் சேர்த்தி. புரியுதுங்களா? ஒரு மாதிரி புரியும்னு நினைக்கிறேன். கர்மம் சரீரம் சம்பந்தப்பட்டது, ஞானம் அகர்மம் சம்பந்தப்பட்டது. கர்மம் ஜீவர்களால் செய்யப்படும் தொழில், அகர்மம் விஷ்ணு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மத்வாச்சாரியரோட பாஷ்யம் சொல்றது. சோ கர்மத்தில் அகர்மம் யுத்தம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தேர்தட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன செய்ய போறாங்க? யுத்தம் செய்ய போறாங்க. சரியா? சோ இந்த யுத்தம் செய்யக்கூடிய அந்த செயலை செய்பவன் யார்? அர்ஜுனன். ஆனா கிருஷ்ணர் யுத்தத்துல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரா? நோ. அவர் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சோ அவர் செயலில் ஈடுபடவில்லை. ஆனா மகாபாரத யுத்தம் நடந்தது பூரா பகவான் கிருஷ்ணனாலதான். சோ அவர் செஞ்சது அகர்மத்தில் கர்மம். அர்ஜுனன் அஸ்திர சஸ்திரம் எல்லாத்தையும் உபயோகிச்சான். ஆனா அந்த அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு பின்புலமாக இருந்து செய்தவர் பகவான் கிருஷ்ணர். சோ அவனுடைய ஆக்ஷன் இன்ஆக்ஷன். அங்க கர்மத்தில் அங்க அகர்மம், இங்க பகவான் செஞ்சது அகர்மத்தில் கர்மம். இந்த ஒரு எக்ஸாம்பிளை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இங்க சொல்லப்பட்டது. 19வது ஸ்லோகம். எனது கர்மங்கள் எல்லாம் ஆசையும் சங்கற்பமும் அற்றன. எவனது கர்மங்கள் ஞானத்தியால் எரிக்கப்பட்டனவோ அவனை பண்டிதன். இப்ப எல்லாம் சரி விட்டுருப்பான். நான் என்ன செய்யணும்? கர்மம் செய்யணுமா? கர்மம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டானா, நீ ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து எந்த காரியம் செஞ்சாலும் அந்த கர்மம் அகர்மத்தில் சேர்த்தி. கர்மம் செய்வதனால தானே உனக்கு கர்ம பலன் ஒட்டுதுன்னு சொல்றோம் இல்லையா? நான் அகர்மத்தில் இருந்தானா, நான் கர்மமே செய்யலைன்னா எனக்கு எப்படி கர்ம பலன் ஒட்டாது. அப்போ நான் கர்மம் செஞ்சாலும் கர்மம் செய்யாத ஒரு நிலையை அடையணும்னா நிஷ்காமிய கர்மம். கர்ம பலனின் மனதை வைக்காமல் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து கர்மம் செய்யும் பொழுது என்னுடைய கர்மங்கள் அகர்மத்தில் சேர்த்தி அகர்மத்துக்கு கர்ம பலன் கிடையாது. அதனால I am not incurring more karma. I am only discharging the karma with this body which is because of my previous karma. சுத்தமாயிடுச்சு இல்லைங்களா? 3 கர்மம் சொன்னோம். சஞ்சித கர்மாவை நம்ம
பகவானுக்கே குருவுக்கே தியாகம் பண்ணிட்டு அவர் நீ எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, பழசெல்லாம் நான் ரப்பர் போட்டு அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டார். பிராரப்தம் அனுபவிச்சு முடியுமா கண்ணா? அதனால கூட சேர்த்து ஆகாமி கர்மத்தை சேர்த்துக்காத. அப்ப போகும் இந்த மாதிரியே நம்ம சுத்தமா பண்ணிண்டே வரும்போது நம்மளோட கர்ம வினைகள் குறைந்து 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 ஒரு ஜென்மத்துல நம்ம கர்ம வினைகள் அற்ற ஞானிகளாகி சுத்த சைத்தன்யத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் போய் கலக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரும். எவனது கர்மங்கள் எல்லாம் ஆசையும் சங்கற்பம், இந்த காமக்ரோத வீதராக பவ குரோத சொல்லிட்டோம் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டாலே ஆசையும் ராகத்வேஷம் ரொம்ப நம்ம போனதுலயே பார்த்தோம். 2 பகைவர்கள் ராகத்வேஷம், அப்புறமா சிடம் குரோதம் இல்லையா, இந்த 3ஐயும் விட்டுட்டோம்னாலே நமக்கு கர்ம அகங்காரம் குறையும். அகங்காரம் குறைய குறைய நம்மளோட கர்மங்கள் தீர்ந்துகிட்டே வரும். வினை பை இப்ப ஒரு நல்ல ஒரு விதம் சொல்றார். வினை பையில் பற்றற்றவனாய், 20வது ஸ்லோகம். வினை பயலில் பற்று அற்றவனாய். அப்ப என்ன பண்ணோம்? நிஷ்காமிய கர்மம், ஆத்மஸ்வரூபத்திலிருந்து கர்மம் செய்யணும். நித்திய திருப்தனாய், எல்லாத்தையும் மனசு சந்துஷ்டக அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மனசு திருப்தியா இருக்கணும். எதையும் சாராதவனாய், நம்ம இதுல பார்த்தோம், யோக சிஷ்டா கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். நான் யூனியன் என்ற ஒரு ஸ்டேஜ், எதையும் சாராதவன், எனக்காக எது மேலேயும் நான் எம் நாட் டிபெண்ட் ஆன் எனிதிங், நாட் பிகாஸ் ஆஃப் அகங்காரம் மமகாரம், எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதையும் சாராதவனாய் கர்மத்தில் ஈடுபட்டால் அவன் கர்மம் செய்கிறவன் அல்லன். அவன் காரியமெல்லாம் அகர்மத்துல போய் முடியும். அப்போ அவனுக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கணும்னா அவன் ஆத்ம ஞானத்துல இருக்கணும் தானே, ஆத்மாவை பத்தி புரிஞ்சுட்டு தானே அந்த நிலைக்கு போக முடியும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு யோகியின் மனநிலை அடைய வேண்டும். அந்த யோகியின் மனநிலை இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்றாங்க, அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஆசையற்றவன், மனதையும் உடலையும் அடக்கியவன், உடைமைகளை துறந்தவன். அப்ப எல்லாத்தையும் தூக்கி ரோட்ல போட்டுடுமா? அப்படி கிடையாது. திஸ் இஸ் நாட் மை, நத்திங் பிலாங்ஸ் டு மீ. பகவத்கீதையோட சாராம்சமே அதுதான் இல்லையா. எது இன்று உன்னுடையதோ நாளை அது மற்றவனுடையது. எது நீ எடுத்துக்கொண்டையோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எது நீ விட்டு செல்றாயோ அது இங்கேதான் விடும். So எல்லாம் nothing is yours, everything belongs to Brahma, everything belongs to Prakriti. உனக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வீடு இன்னைக்கு நான் இருக்கேன், நான் ஒரு 1000 ஜென்மம் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க போறேன்னா இல்லை, இன்னும் என் ஜென்மம் இருக்க மட்டும் இது என் வீடு, அவ்வளவுதான். நான் போன அப்புறமா இது வேற யாரோ வீடு. இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னது, நான் போன அப்புறமா யாருக்கோ கொடுத்தா அவங்களோட ட்ரெஸ் இல்லையா. சோ நத்திங் இஸ் மைண்ட். அந்த ஒரு விஷயம் தான் இங்க உடைமைகளை துறந்தவன் அப்படின்னு சொல்றது. உடைமைகளை துறந்தவன எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு கிடையாது. அப்பரிக்கிரகா அப்படின்னு சொல்றோம்ல. சோ பரிக்கிரகா அபரிக்கிரகா. சோ எதுவுமே எல்லாத்தையும் துறந்தவன் தான் அப்பரிக்கிரகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மனோநிலை அது. அது அவன் பணக்காரனா ஏழையா அப்படின்றது கிடையாது. அது ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் லைஃப். அந்த ஆட்டிடியூட் ஆஃப் லைஃப் வரும்போதே நம்ம ஞான பாதையில அடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் நமக்கு புரியுது. இதுக்கப்புறமா யஜ்ஞங்கள் எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க போறாங்க. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.